டா, ட, ட, டா, டா, ட, ட, டா. என்னடா நீங்களே பிஜிஎம் போட்டுக்கிறீங்களா பாக்காதீங்க. பாட்டு போட்டா நம்ம தான் காப்பி ரைட் போட்டுறாங்களே அப்புறம் பிரச்சனை ஆயிடுது. சோ அதனால எதுக்கு ஹாய் லவ் கைஸ் யூ ஆர் வாட்சிங் ரிகார்டிங் வித் தரிசன் பரத். சோ எஸ் வெல்கம் டு தி மேட்ச் ப்ரிவ்யூ ஆஃப் தி எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் 2026 எம்ஐ vs சிஎஸ்கே. என்னடா மான் கொம்பு சண்டைக்கு ரெடியா? நான் ரெடி தான் வரவா. ஒரு வழியா சொக்கா போட்டு வந்துட்டாங்க guys. என்னன்னு கேளுங்க. நான் வந்துருச்சா பார்சல்? அந்த பார்சல் வந்து நேத்தி தான். அந்த பார்சல் காட்டுறேங்க பாருங்க. இதுதான் பார்சலாம். இதுல எங்கேயுமே சிஎஸ்கே போடல. அங்க எங்க குட்டியா அங்க போட்டிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்ட்டு. இதுதான் தெரியல. இந்த பார்சல் நம்ம வீக்லி பீடியா அப்போ ஓபன் பண்ணுவோம். பட் இந்த ஜெர்சி அந்த அதுல வந்த பார்சல்ல வந்து ஜெர்சி கிடையாது. சரி வாங்குவோமே அப்படின்னு வந்து வாங்கினேன். நான் பரத்தை யார் வாங்கி கொடுத்தா? நம்ம வாங்கி கொடுக்கறது யாருப்பா இருக்கா? நானே சொந்த காசை போட்டு வாங்கினேன். வேற என்ன பண்றது? சரி பை த வே யார் இருக்கான்னு கேட்கும் போது நம்மளுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான இன்டென்ஷன் எல்லாம் கிடையாது. சொல்லு அது யார் ஒருத்தர் நம்மளுக்காக வந்திருக்காங்க ஒருத்தங்க. சொல்லுங்க அவங்க. Actually, yes, we are happy to announce that we have got a sponsor for Cricket Diamond. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்னே சொல்லலாம். எஸ் டக் அவுட் சொல்லிட்டு இந்த ஆப்போட டீம் வந்து நம்மள ரீச் அவுட் பண்ணிருந்தாங்க. இது மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் ஆப்னு வச்சிருக்காங்க. லைக் இது மாதிரி ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அதுலயே வந்து லைவ் இன்டராக்ஷன்ஸ் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி பேசுற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பரத் ஒரு 2 வீக்ஸ் ட்ரையல் பார்த்திருந்தோம். பரத் எப்படி இருந்துச்சு நீ சொல்லுப்பா. ஆமா, எனக்கு பேசிக்கா இந்த ஆப்ல வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி அந்த இன்டராக்ஷன்ஸ் லைக் வந்து ஸ்கோர் எல்லாமே கமெண்ட்ரி எல்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து நான் யூஸ்வலா ட்விட்டர்ல போயிட்டு பார்ப்பேன் ஃபேன் வார்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த இன்டராக்ஷன்ஸ் அப்படியே வந்து இங்கேயே இருக்கு, இதே ஒரே ஆப்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபேன் வார்ஸ்னு போட்டு அதுல வந்து நீங்க கேம்ஸ் மாதிரி ஆடிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மைண்ட் கிரிக்கெட்னு ஒன்று இருந்துச்சு. அது எனக்கு பாக்குறப்ப ஜாலியா இருந்துச்சு. லைக் விளையாடிட்டே இருக்கேன் கண்டினியூஸா, ஒரு அடிக்டிவாவே இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீக்லி பீடியா அண்ட் சக்சஸிவ் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஃபீச்சர் ஆகுமே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுல வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. ப்ரெடிக்ஷன்ஸ்னா போறோம் சின்னராசா கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணி கேட்பாங்களா? காசெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். காசை கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு ஃபன்னா நீ வந்து ஒரு கிரிக்கெட் நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இப்ப நான் நீ நம்ம இந்த போஸ் இந்த கேங்லாம் இருக்குல்ல இப்ராஹிம், இவங்க எல்லாம் வச்சு ஒரு ஃபேன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் கம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுமே நம்ம பண்ணி லைக் இன்டராக்ஷன்ஸ் அங்கேயுமே வைக்கலாம். ஆமா நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி எங்கேஜிங்கா இருந்தா வெறும் மேட்ச் மட்டும் அப்டேட்ஸ் பார்க்காம பாப்போம். அதை ட்ரை பண்ணிட்டு நாங்க வந்து வர வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்றோம். இதுல இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, டக்கி ஏன்னு ஒரு விஷயம். லைக் வந்து ஏஐ வச்சு இந்த ஸ்கோர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது அதெல்லாம் பண்றாங்க. நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஐ கேன் see the future of it. லைக் ஒரு நல்லா டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல வந்து நம்ம ரிசர்ச் நான் பண்ற அனலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வித்தின் சிங்கிள் கிளிக் வந்து வரும் அப்படின்னு வந்து அந்த ஓனர் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஸ்டில் இன் இட்ஸ் டெவலப்பிங் ஃபேஸ். கொஞ்சம் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்க அந்த ஏஐ இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் மாசத்துல வந்து ஃபுல்லா டெவலப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. So that will be a big deal breaker for a lot of guys like us. Yes. ஆமா நம்மளுக்குமே ரொம்ப ஒரு மேட்சா நாங்க பார்த்து ஸ்கோர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாமே இந்த ஏஐ ஹெல்ப் பண்ணுச்சு நல்லா இருக்கும். வெல்கம் டு ஆக்சுவல் மேட்ச் ப்ரிவ்யூ ஆஃப் தி சிஎஸ்கே vs மும்பை எல் கிளாசிக்கோ. என்ன ஃபர்ஸ்ட் எதோட ஆரம்பிக்கலாம்? கிரவுண்ட் ஸ்டாட்ஸோட ஆரம்பிக்கலாம். வான்கடேல இருந்து மேட்ச் நடக்குதுப்பா. வான்கடே நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டரா தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்கோரை போர்ட்ல போடுங்க, அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மந்த்ரா இருக்கு. பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹை 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 ஸ்கோரா போக வேண்டியதா இருக்கு. பிகாஸ் அந்த வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம ஒரு 250 அடிச்சிருந்தோம். இங்கிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் 240 வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்ற தாண்டி எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஜேக்கப் பட்டல் அதுவா இருக்கட்டும். லைக் வெஸ்ட் இண்டீஸ்மே வந்து 250 கிட்ட அடிச்சாங்க. எவ்வளவு அடிச்சாங்க? ஆமா 255 கிட்ட அடிச்சாங்க ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மும்பை கொல்கத்தா மேட்ச் ஆடும்போதுமே கொல்கத்தா 220 வச்சாங்க. பட் பத்தல. மும்பை ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பஞ்சாப் கூடமே பாத்தீங்கன்னா ஒரு 16.5 ஓவர்ஸ்ல 190 சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பஞ்சாப். சோ அதனால ஆர்சிபி மறந்துட்ட போ. ஆர்சிபி 240 அடிச்சாங்க அவங்க கூட. மறந்து வேணும்டே மறக்கல நீலாம். வேணும்னே தான் சொல்லாம இருக்க தெரியுது. அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல கைஸ். இவ்வளவு மேட்ச் சொன்ன எனக்கு அது சொல்ல தெரியாதா? மறந்துட்டேன். இல்ல புரியல. மறக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஆனா மறந்துட்டேன். மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. மறந்துட்டேன். எஸ் அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் நீங்க ஒரு 230 ஆச்சு வந்து போர்ட்ல இருக்கணும் சாலிடா. மினிமம் சொல்றேன். ஏன்னா கஷ்டமாயிடும். அது வந்து ஷோரா சொல்ல முடியாது. நம்ம பவுலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தக்கிட்ட தூவமா இருக்காங்க. அது வந்து எப்படி செயல்படுத்துறாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ப்ரொலாங் பண்ண விடாதீங்க, விளையாட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே அது வந்து கொஞ்சம் சிவியர் ஆயிட்டு இப்போ வந்து ஹீஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் கம்ப்ளீட்லின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. அது வந்து எப்படின்னே தெரியல. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா லிட்டரலா அந்த வந்து ஓப்பனிங் என்னதான் ஃபெயிலியர் ஆனாலுமே ரன்ஸ் வரனாலுமே ஆயுஷ் மந்திரி வருவாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவர் அவுட் ஆகி போற ஒரு பாலருக்குமே வந்து இன்டென்ஷன் பயங்கரமா இருக்கும். அடி 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 அடிச்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இப்ப யார் ரீப்ளேஸ் பண்ணாலுமே செட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு ஹோல் ஃபார் சிஎஸ்கே தான். சோ ஓகே. ஆனா ஆக்சுவலி நீ வந்து ஒரு லைஃப் இஸ் சர்க்கிள்ன்ற மாதிரி போன வருஷம் போன சீசன்ல வந்து மும்பைக்கு அகைன்ஸ்டா இதே வான்கடையில தான் டெபியூ பண்ணாரு ஆயுஷ் மாத்ரே. இப்போ அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லா போயிட்டு கரெக்டா அந்த வான்கடே மும்பை
மும்பைக்கு அகைன்ஸ்டா விளையாட முடியாம போச்சு அவருக்கு. பட் அகைன் ஹோம் கிரவுண்ட் அவருக்கு நல்ல யூஸ் ஆயிருந்திருக்கும். அந்த மேட்ச்லயே பார்த்தோம் அவருக்கு அதுதான் மும்பையிலே விளையாடி வந்த பையன் அவர் ஆக்சுவலி. ஆமா, அது வந்து அட்வான்டேஜ் இருந்திருக்கும். பட் ஓகே ஃபைன், அவர் இல்ல. சோ வாட்ஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பாப்போம். டீம் காம்பினேஷன் எப்படி எடுத்துட்டு போவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே போறது முன்னாடி மும்பை பாத்துருவோம். மும்பை டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க வான்கடையில. அதுக்கப்புறம் ஒரு முற்றிலும் தோல்வி. இப்போ கடைசியா சிஎஸ்கே கூட விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு கெட்டா வராங்கப்பா. இப்போ வந்து பவுலிங் செட் ஆயிடுச்சு, இதுதான் அவங்களோட காம்பினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு கன்சர்னா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இது எங்களோட பவுலிங் மெயின் பவுலிங் லைன் கிடையாது. இதுல இருந்து யாரா கன்ஃபார்மா உட்கார வச்சுதான் ஆகணும். பிகாஸ் ட்ரெண்ட் போல்ட் வெல்ல இருக்காரு. அவரை நீங்க வந்து விளையாடாக்காம ஒரு எல் கிளாசிக்கோ இந்த வான்கடை மேட்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இது மெயின் பவுலர். அதுவும் இல்லாம நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், இந்த பவுலிங் லைனப் வச்சு ஸ்டார்டிங்லேயே வந்து விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. டெத் ஓவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ட்ரெண்ட் போல்ட்டுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்பார். நம்மளுக்கு அந்த யாக்கர்ஸ் நெயில் பண்ற கேபிலிட்டி அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுவாரு. அதனால போல்ட் கண்டிப்பா இந்த இடத்துல தேவை. சோ இப்ப இருக்கிற பவுலிங் லைனப்ல ஒரு சேஞ்ச் பண்ணி அவனுக்கு ட்ரெண்ட் போல்ட்டை கொண்டு வரதுக்கு அது யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். எஸ், வில் ஜாக்ஸ் இஸ் பேக். பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இது வந்து நல்ல நியூஸ் சொல்றதா கெட்ட நியூஸ் சொல்றதான்னு தெரியல. அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காம்பினேஷன் இப்பதான் செட் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ வில் ஜாக்ஸ் வந்து திரும்ப ஒரு தலைவலி கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். எல் கிளாசிக்கோல சேஞ்சஸ் இவ்வளவு நடக்குமான்னு தெரியல. பட் நான் சொல்றேன், ட்ரெண்ட் போல்ட் வந்து கசன் ஃபருக்கு பதில் விளையாட வச்சிடலாங்க. ஸ்பின்னிங் வந்து ஆப்ஷன் வந்து குறைச்சிடலாம். அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து ரூதர்ஃபோர்ட் பதில் நம்ம வில் ஜாக்ஸ் வந்து விளையாட வச்சிடலாம். வில் ஜாக்ஸ் ஒரு பினிஷிங் கேப்பபிலிட்டி பிளஸ் வந்து ஸ்பின்னிங் ஹேண்ட் வந்து யூஸ் ஆவாரு. நம்ம கசன் ஃபர் பதில் ட்ரெண்ட் போல்ட் எடுத்து அப்படியே வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்ணிடலாம். அது இல்லாம ரூதர்ஃபோர்டுக்கு நம்ம முன்னாடியே சொல்லி போன வீடியோல சொன்னமா இல்லன்னு தெரியல, பரத் சொன்னான்னு தெரியல, லைக் அவர் யாக்கர்ஸ் நெயில் பண்ணா அவரு டூபே மாதிரி தான் கொஞ்சம் வந்து வீடியோல சொல்ல நினைக்கிறேன். நான் வந்து அவுட் சைட் வீடியோ கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவுட் சைட் வீடியோ அவன் தான் சொன்னா ஆக்சுவலி நோட் பண்ணி கரெக்டா. யாக்கர்ஸ் இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்றாப்ல. அது டெக்னிக் இல்ல, அது வந்து ரன்ஸா கன்வெர்ட் பண்றது ரூதர்ஃபோர்ட் கிட்ட. அப்போ ரூதர்ஃபோர்ட் விளையாடுனா யாக்கர்ஸ் போட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியும் இருக்கு. சோ அதனால வந்து நீங்க வில் ஜாக்ஸ் வந்து விளையாட வைங்க. இன்ஃபார்ம் பிளேயர் தான், அவர் டச்ல இருந்தார் கடைசி வரைக்குமே. சோ இதுதான் என்னோட சேஞ்சஸா இருக்கும். பரத், உனக்கு ஏதாவது அடிஷன்ஸ் ஏதாவது பண்ணணுமா? ஆமா, ஆக்சுவலி இதுல ஒரே ஒரு சின்ன இதுனா, ரோஹித் சர்மா இஃப் இஸ் அந்த இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படின்னா he will come into the lineup instead of டேனிஷ் மலேவா. சரியா, இது வந்து ஆப்வியஸான சேஞ்ச். பட் ஒருவேளை ரோஹித் சர்மா வந்து இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகல அப்படின்னா டேனிஷ் மலேவாரோட கண்டினியூ பண்ணுவியா? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அது நான் மறந்துட்டேன். மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ரோஹித் சர்மா வரணும், நான் அந்த வர மைண்ட் செட்லயே வந்து பேசிட்டேன். ரோஹித் சர்மா இப்ப ஃபிட்டா இல்லனா நான் வந்து டேனிஷ் மலேவரை விளையாட வைக்கிறதுக்கு பதிலா வில் ஜாக்ஸே வந்து ஓப்பனிங் விளையாட வைப்பேன். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். பினிஷிங்க்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, நம்ம போன மேட்ச் சும்மா எப்பவுமே கீழே ஒருத்தர் உட்கார எடுத்துட்டு வந்துட்டு சும்மா வச்சிருப்போமே, மைண்ட் கிராவர். அவர் தூக்கி பினிஷிங்ல வைங்க, அவருமே நல்ல ஒரு கேப்பபிள் இருக்க பேட்ஸ்மேன் தான். சோ எனக்கு இது வந்து ஒரு பேலன்ஸ்டான டீமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி இதே தான் சேஞ்ச் நானும் யோசிச்சேன். பட் இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, வில் ஜாக்ஸ் வந்து நான் இந்த மேட்ச்ல ஆட வைக்க மாட்டேன். ஓகேவா, எனக்கு வந்து வில் ஜாக்ஸோட ஆஃப் ஸ்பின்காக இங்க வந்து ஆட வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு தெரியல. செகண்ட் வந்து ருதர்ஃபோர்டுக்கு அட் வான்கடே ஒன் லாஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுப்பேன். இத்தனை நாள் நீ ஆடிட்ட, இப்பதான் வில் ஜாக்ஸ் வந்திருக்கான், டைரக்டா எடுக்கிறதுக்கு பதிலா நீ உனக்கு கடைசியா ஆடு, முடிஞ்சதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன அதே சேஞ்ச் தான். மலேவாரை நான் தூக்கிடுவேன், மயங்க் ராவத்தை நான் எடுத்துட்டு வருவேன். அப்ப ஓப்பனிங் யாரும் ஆட வைப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு திங்கிங். 2018ல எப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்து இவன் லூயிஸோட சூரியகுமார் யாதவ் வந்து ஓபன் பண்ணி அது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா இருந்துச்சோ, அதே சூரியகுமார் யாதவ் இப்ப நான் குயின்டன் டிகா கூட ஓபன் பண்ணி விடுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் இஸ் வெரி ஷார்ட் ஆஃப் ரன்ஸ். ஓகேவா, அந்த ஓப்பனிங்ல வரும்போது நீ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடு, நீ வந்து ஒரு மைண்ட் எல்லாம் எடுத்துரு, நீ வந்து ஆடு. ஒன் டவுனோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு தான் அந்த ஒரு இது கிடைக்கும், லைசென்ஸ் இருக்கும். டிவிலியர்ஸே ஒரு வீடியோல சொல்லிருப்பாரு ஆக்சுவலி. ஆமா, அந்த ஸ்விங்கிங் டெலிவரி எல்லாம் என்னதான் இருந்தாலுமே சூரியகுமார் இஸ் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் தட். ஓகேவா, இன்னொரு 3-4 பால் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆடுன்ற மாதிரி நான் ஸ்கைட்ட சொல்லிட்டு ஆட விடுவேன். பட் அதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா, இப்ப ரோஹித் சர்மா திரும்ப வந்துட்டாரு அப்படின்னா அப்ப ஸ்கையை திரும்ப நீங்க வந்து டிமோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஜஸ்ட் இந்த ஒரு மேட்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நானா இருந்தா அதை நான் பண்ணுவேன். அண்ட் அகைன் நீ சொன்ன மாதிரி மயங்க் ராவத் as a finisher, நமந்திர் 1 டவுன், திலக் வர்மா 2 டவுன் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு மயங்க் ராவத் ஒரு 5 டவுன், சாண்ட்னர் at 6 டவுன் வரும்போது பேட்டிங் எனக்கு வந்து இருக்கு. அண்ட் மத்தபடி நீ சொல்ற அந்த ட்ரெண்ட் போல்ட் இன் பிளேஸ் ஆஃப் அல்லா கஜன் ஃபார் 100% ஒத்துப்பேன். அது வந்து மேட்ச் அப்ஸ்லயுமே இருக்கு, அதை நான் ஒவ்வொன்னா சொல்றேன். சோ எஸ், இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் சேஞ்சஸ். பவுலிங் சொல்லி கிறிஸ் பகத் எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீ சேஞ்ச் பண்ண மாட்டல. நல்ல பவுலர், நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவர் லென்த் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. சோ நான் இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் தாராளமா தம்பி. ஆமா, இப்ப சிஎஸ்கே அகைன்ஸ்டா வரும்போது தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் இவங்க எல்லாம் எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு டெம்ப்டேஷன் இருக்குமா? ஓல் டீம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. டெம்ப்டேஷன்ன்றது என்னது? சிஎஸ்கே ஆப்போசிட்டா போட்டு ரன் கொடுக்கணும், உனக்கு அதானே டெம்ப்ட் ஆகுது இப்போ. நல்லா டீம் நல்லா இருக்கிறது பொறுக்காது. இவருக்கு வந்து திரும்ப அவரு 2 ஸ்பை விட்டுருக்கானுங்க எங்க டீம்ல. ஆக்சுவலி 3, ஆனா அதுல ஒருத்த வந்து உங்க டீம்ல வந்து ஸ்பையா இல்லாம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கான். இந்த கூலி படத்துல வந்து அவர் இருப்பார்ல தயால், அவர் மாதிரி வந்து ஐக்கியமே ஆயிட்டான் உங்க டீமுக்கு வந்து சாண்ட்னர். அவர் எங்க டீம் தான்டா, உங்க டீம்ல தான் ஸ்பையா இருந்திருக்காப்ல. ஷர்துல் தாக்கூர் கூட நான் விளையாட இருப்பேன் மும்பைல. பட் ஆனா நல்லா போடுறாங்க, தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்ல நல்ல போலர்ஸ் இருக்காங்க வேணாம். ஆமா, கிறிஸ் பகத் நல்லா தான் போடுறாரு.
யங்ஸ்டர் நல்லா போட்டாரு. சர்துல் தாக்கூர் அக்யூரசி இருக்க மாட்டேங்குது, விக்கெட் எடுக்கிறாரு ஆனா ரன் பிச்சுக்கிட்டு போகுது. அவராலே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அதனால கடுப்பா இருக்கு விளையாட வைக்கிறதுக்கு. கரெக்ட். சோ ஓகே, மும்பை இந்தியன்ஸ் அவ்வளவுதானே, வேற எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டோம். இந்த 3 சேஞ்ச் 2 சேஞ்ச் டிபெண்டிங் அப்பான் தி கண்டிஷன்ஸ் அண்ட் ஆப்போனன்ட்ஸ். கன்ஃபார்மா பண்ணக்கூடிய சேஞ்ச் நீ சொன்ன மாதிரி அந்த கஜன்பர் பதிலா போல்ட், அவ்வளவுதானே. ஓகே, மூவிங் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே. இங்க தான் நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுஷ் மாத்ரே ரூல்ட் அவுட். ஆயுஷ் மாத்ரே பதிலா உருள் பட்டேல் கண்டிப்பா டீமுக்குள்ள வரணும்பா அப்படின்னு வந்து எக்கச்சக்க விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணணுமா? அண்ட் ரெண்டாவது வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ரூல் அவுட் ஆகாட்டி நீங்க வந்து கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல ஆடவீங்க, ஆனா வந்து மேட்ச் ஆட்ட இந்த டீம் பக்கம் எடுத்துட்டே வராதீங்களா இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய வேவ் போயிட்டு இருக்கு. காலை வச்ச கொட்டுருவேன் இருக்காங்க. மேட்ச் ஆட் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. மேட்ச் ஆட்டுக்கு பதிலா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ட் உங்களோட டீம் நியூஸ் மாதிரி தான் எங்க டீம் நியூஸ் அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கு. எப்படி உங்க டீம்ல வந்து ஒரு புது பிளேயர் வில் ஜாக்ஸ், அதாவது புது பிளேயர்ல வில் ஜாக்ஸ் இப்படி வந்து புதுசா வந்திருக்காரோ அதே மாதிரி எங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வந்து எஸ் ஜாயின் த கேம்ப். அவருமே வந்து இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே, விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட், உங்க டீம்ல எப்படி வந்து ஒரு பெரிய தலை ஒரு ஓஜி பிளேயர் வந்து ஒரு இன்ஜுரியில இருக்காரோ, ஆடுவாரான்னு தெரியலன்ற ஒரு டவுட்ல இருக்காரோ, அதே மாதிரி எங்க டீம்லயே ஒரு ஓஜி பிளேயர் தலையே வந்து இன்ஜுரியில தான் இருக்காரு. அதுதான், அவருமே வந்து ஆடுவாரா, அவருமே வந்து ஃபிட்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆடுவாரா, இந்த கேள்வி எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டு இருப்போம். சோ எஸ், கமிங் பேக் டு தி மேட்ச் ஷாட். மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா யார் ஆடணும்? நீங்க வந்து அகேல் ஹோசன் ஆட வைப்பீங்களா, இல்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வந்து லைன் அப்ல எடுத்துட்டு வருவீங்களா, இல்லனா வான்கடே கண்டிஷன்ல ஒரு மேட் ஹென்ரி மாதிரி ஆப்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஸ்பென்சர் ஜான்சன் எஸ் ஆஃப் கோர்ஸ் இஸ் இன். வான்கடே மாதிரி கண்டிஷனுக்கு யூஸ் ஆனாலுமே அகேல் ஹோசனை கண்டிப்பா சிஎஸ்கே ஆட வைக்கணும். மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா அகேல் ஹோசன் இஸ் ஒன் சேஞ்ச் தட் ஐ அம் எக்ஸ்பெக்டிங். ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலா உருவில் பட்டேல் நீங்க ஆட வைக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு திரும்ப நம்பர் 3 உருவில் பட்டேல் ஓகே, பட் நம்பர் 4ல சர்ஃப்ராஸ் கான் இஸ் a little bit of liability outside the power play என்ற மாதிரி ஃபீல் ஆகுது. as a fielder 100% கமிட்மென்ட் கொடுக்கறாரு. and இதனாலேயே வந்து நிறைய பேர் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பேட்டிங் அடிக்க மாட்டாரு. நம்ம கமெண்ட்ஸ்லயே வந்து நீ சர்ஃப்ராஸ்க்கு அவ்வளவு தடவை வந்து வவுச் பண்ண, முட்டு கொடுத்த, ஒண்ணுமே அடிக்க மாட்டார், ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் ரொம்ப பேடா இருக்காருன்ற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட் தான், சர்ஃப்ராஸ் கான் ஆடுவார். எங்களா ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் பார்த்தோம், சூப்பரா ஆடினாரு. பட் தி திங் இஸ் லைக் அவர் இன்னும் கொஞ்சம் டாப்ல ஆடினா பெட்டரா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, உருள் பட்டேல் டேரக்டா இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வரதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ் அட் நம்பர் 3 நான் கொடுப்பேன். ஆயுஷ் மாத்ரே பிளேஸ்ல சர்ஃப்ராஸ் கான் ஆட வச்சுட்டு நம்பர் 4ல பிரிவிஸ், நம்பர் 5ல வந்து தூபை புஷ் பண்ணிட்டு இஃப் தோனி இஸ் ஃபிட் நம்பர் 6ல வந்து நான் தோனி ஆட வைப்பேன். லைக் வந்து ஆயுஷ் மாத்ரே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உருள் பட்டேலுக்கும் சிஎஸ்கே என்ன பிரச்சனை தெரியல, உனக்கும் உருள் பட்டேலுக்கும் என்ன பிரச்சனை தெரியல. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே உருள் பட்டேல் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து வேணான்ற சிஎஸ்கேவும் வந்து லைட்டா ஒமிட் பண்ணி. எனக்கு உருள் பட்டேல் பிரச்சனை தான் இல்ல, நான் நல்லா ஆடிட்டு இருக்கிற பிளேயரை சும்மா ஒரு ரீசனுக்காக தோத்த வேணாம். உங்களுக்கும் உருள் பட்டேலுக்கும் இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு என்ன, சர்ஃப்ராஸ் கானோட ஹோம் கிரவுண்ட். நீ எப்படி ஆயுஷ் மாத்ரேக்கு சொன்னீங்க, அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கானுக்கு ஹோம் கிரவுண்ட் இருக்கிறப்போ நல்லா ஃபீல்டிங் பண்றான், எஃபர்ட் போடுறான்றப்போ சும்மா 2 மேட்ச் பேட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றதுனால டிராப் பண்ணிட்டு சிஎஸ்கே ஒரு மந்த்ரா கிடையாது. அதனால நான் சொல்றேன் நம்பர் 3ல சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஆடி இருக்காரு சைடு முஸ்தகலில. சோ நீ கொண்டு போய் நம்பர் 3ல ஆடவே நேச்சுரல் பொசிஷன். அண்ட் அப்படி இருக்கும்போது உனக்கு நேச்சுரலா ஒரு ஃபினிஷர் எடுத்துட்டு வரலாம். அப்படி இருக்கப்போ தோனி இஃப் இஸ் ஃபிட் அட் நம்பர் 6, தோனி இல்லனா கார்த்திக் சர்மாவை நம்பர் 6ல ஆட வைக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அகைன் அவரோட ரோல் வந்து ஃபினிஷிங் தான். நீங்க இத்தனால வந்து அவரை கொஞ்சம் ஏர்லியா ஆட வச்சு அவுட் ஆயிட்டாரு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஃபினிஷிங் ரோல்ல ஆட வச்சு நம்பர் 7 ஜேமி ஓவர்டன், நம்பர் 8ல அகேல் ஹோசேன் என்ன ஆனாலும் நான் ஆட வைப்பேன். அதான் அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட், வேற யாருமே வேணாம். நீ லைன் அப்ல ஆடவே, இந்த இம்பாக்ட் சப்லாம் தேவையில்ல. நம்பர் 8ல அகேல் ஹோசேன் பேட்டிங்கும் கொடுப்பாரு, நம்பர் 9ல குர்ஜப்ரீத் சிங், 10ல கம்போஜ், 11ல நூர் அகமது, இம்பாக்ட் சபா வந்து முகேஷ் சௌத்ரி. அவர் இந்த மேட்ச்க்கு எனக்கு தேவை. சோ வந்து டோட்டலா இதான் வந்து பேட்டிங்ல வந்து எனக்கு இம்பாக்ட் சப் இல்ல. இப்ப பேட்டிங்ல ஆடும்போது நான் கார்த்திக் சர்மா லைன் அப்ல ஆட வைப்பேன். முகேஷ் சௌத்ரி கூப்பிட்டு வருவேன். கரெக்ட், கார்த்திக் சர்மா தூக்கிட்டு முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரசாந்த் வீரன் இம்பாக்ட் சபா வச்சுப்பேன். இன்கேஸ் நான் பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தேன்னா, ஒருவேளை வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா பிரசாந்த் வீரன் வந்து ஓகே. அப்ப அகில் ஹுசைன் வந்து இம்பாக்ட் சபா வச்சாலும் பிரச்சனை இல்ல, வெக்காட்டியும் பிரச்சனை இல்ல. அகில் ஹுசைன் லைன் அப்ல வேணும். ஏன்னா அகில் ஹுசைன் இம்பாக்ட் சபா இருந்தா தான் எங்க பிரச்சனை. எனக்கு அந்த பேட்டிங்ன்ற ஒரு பிரச்சனை அடி வாங்குது. லைக் இவங்க கார்த்திக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அகில் ஹுசைன் இம்பாக்ட் பிளேயர் ஆளதான். அதுதான், அது இம்பாக்டாவே வேணான்ற கேள்வியே வந்து டீம்ல வேணும். அகில் ஹுசைன் டீம்ல வேணும். கோச்சுக்கிறேன், லைன் அப்ல ஆட வைக்கணும். சரியா? இப்ப பாருங்க சொல்லிட்டு இதான் வந்து என் டொல்லா இருக்கும். சோ வந்து நீ எதை சேஞ்ச் பண்ணுவீங்க, அதுல உனக்கு எதாச்சும் மாற்று கருத்து உருள் பட்டேல் ஆட வைக்கணும். சோ எனக்கு இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி நான் கார்த்திக் சர்மா வந்து வான்கடேல விளையாட வைப்பேன். கார்த்திக் சர்மா கொஞ்சம் கீழே போடுங்க, கொஞ்சம் மேல இருக்காரோ அதனால ஜேமி ஓட்டன் கூட கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கலாம். அவரு நல்ல தட்டி ஆடுற பிளேயர் தான், ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல கார்த்திக் சர்மா அளவுக்கு. கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகாம கீழே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாட வைங்கன்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலி இது நான் சொல்லும் போது எனக்கு இன்னொரு மாற்று கருத்து இருக்கு. நான் கார்த்திக் சர்மாவை விட ஆக்சுவலி நான் பிரசாந்த் வீர கூட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நம்பர் 6 பொசிஷன்ல. பிகாஸ் பிரசாந்த் வீர் அவருமே அந்த ஃபினிஷிங் கேப்பபிலிட்டி கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்கூப் ஷாட்லாம் ஆடக்கூடிய ஒரு பேட்டர் யாருக்கெல்லாம் போடுறாங்கன்னா முக்கியமான விஷயம் கார்த்திக் சர்மாக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு அதுதான் இப்ப தேவை அந்த எண்ட்ல. மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவ்வளவு 60 கேப்பபிலிட்டி கிடையாது அப்படின்றப்போ எல்லாருமே நீ 2 பேரையும் கம்பேர் பண்ணா இந்த ஐபிஎல்ல அட்லீஸ்ட் பிரசாந்த் வீர் கொஞ்சம் பண்ணிருக்காரு, ஏதோ ஆடி இருக்காரு. அந்த ஒரு அந்த இடத்துல ஆர்சிபி அகைன்ஸ்டா டீசென்ட்டா ஆடினாரு. சோ ப்ராபபிலி கிவிங் போத் ஆஃப் தெம் a சான்ஸ்ன்றப்போ எனக்கு நான் வந்து பிரசாந்த் வீர் லைட்டா கொஞ்சம் மேல வைப்பேன். அண்ட் மோர் ஓவர் எனக்கு லைட்டா ஒரு ஸ்பின் ஹேண்ட் 1 ஓவர் எங்கேஸ்னா கொடுக்க மாட்டாரா
பட் இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஓவர் பேட்ஸ்மேன் புரிஞ்சுதா? அவ்வளவுதான். சரி, இதான் வந்து என்னோட டீம். அதான் நீ ஒத்துப்ப நினைக்கிறேன். எதுவும் சேஞ்ச் தேவையில்ல. நல்லா இருக்கு ஆக்சுவலி லைனப். இந்த மாதிரி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு இன்னொரு சேஞ்ச் இருக்கு. லைக் ராமகிருஷ்ணா கோஷம் வந்து விளையாட வைக்கலாம் ஒரு ஆல்ரவுண்டரா மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா அப்படின்னு யோசிச்சேன். லைக் கரெக்டா மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா அகில் ஹுசைனே விளையாட வைக்கலாம். அப்படியே ராமகிருஷ்ணா கோஷம் மேபி யாருக்கு பதிலா ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யாருமே தூக்குற மாதிரி இல்ல. ஏன்னா கார்த்திக் சர்மா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் இருக்காரு. அதான் நீ சொன்ன டீம்ல சொல்றேன். என் டீம்ல ஓகே. நீ சொன்ன டீம்ல ஆக்சுவலி குர்ஜத்னீத் சிங் டெட் போலிங் போடுறாப்ல. முகேஷ் ஸ்டார்க் வந்து நல்லா பவர் பிளேல போடுறாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அப்படின்றப்போ ராமகிருஷ்ணா கோஷ விளையாட வைக்கணும் தான் ஆசையா இருக்கு. பட் விளையாட வைக்கிறதுக்கான அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கரெக்ட். ஆக்சுவலி நான் கோஷ் ஆட வைக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங் இருந்து நான் ஆட வச்சிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து அவர் ஆட வைக்க முடிய சான்ஸே இல்லை. ஏன்னா குர்ஜப்ரீத் செட் ஆயிட்டாரு. முகேஷ் சௌத்ரி சொன்ன மாதிரி பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் எடுத்தார் ஹைதராபாத்துக்கு. இந்த கிரவுண்ட்ல வான்கடையில வந்து அவருக்கு மேபி ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க நான் ஆட வைப்பேன். இதுக்கப்புறம் வந்து அவங்க முகேஷ் சௌத்ரி எக்ஸ்பென்சிவா போனாலும் ஸ்பென்சர் ஜான்சன் தான் எடுத்து ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து ராமகிருஷ்ணா கோஷுக்கு as a பவர் பிளேயர் தான் போவாங்கன்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் ராமகிருஷ்ணா கோஷ் வாய்ப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல. கொஞ்சம் டீம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. அவங்க அப்படி எடுத்து வராங்கன்னா யாரை உட்கார வைக்கிறாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆமா சரி ஓகே. shall we go to the matchups guys? அவ்வளவு எதிர்பார்க்கிற மேட்சப்ஸ், எங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ், எங்களுடைய உள் உணர்வுகள் எல்லாமே வந்து அடிச்சு விடுவோம். அது வந்து நிறைய நடக்கும். சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிப்போம்? மும்பை சிஎஸ்கேவா? நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் மேட்சப்ஸ் வந்து பேட்ஸ்மேன் சொல்லு. மும்பை பேட்ஸ்மேன்ல இருந்து ஆரம்பிங்க. ஓகே. மும்பை பேட்ஸ்மேன்ஸ் குவிண்டன் டிகாக் அவருடைய அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. செமையா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. செகண்ட் மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு சீமிங் டெலிவரி ஃப்ரம் ககிசோர் அபாட் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் பொதுவா அந்த ஒரு டிஸ்மிசல் தான் வந்து டிகாக்கோட டவுன்ஃபாலாவே இருந்திருக்கு. ஒரு சீமிங் டெலிவரி கொஞ்சம் ஷார்ட் பால் போடும்போது அவர் லெக் சைடுல புல் மடக்கி ட்ரை பண்ணும்போது இல்ல நீ வந்து பாடியில போட்டு அடிப்பாரு. ஓகேவா? நீ வந்து கொஞ்சம் ஷார்ட் பால் இங்க போடணும். இங்க போடும்போது அவர் அதை மடக்கி தான் ஆடுறாரு. அவர் அந்த ஆஃப் சைட்ல வந்து இந்த அபிஷேக் சர்மா அடிக்கிறான் தெரியுமா? நேத்து அடிச்சான் 2-3 ஷாட். அந்த ஷாட்லாம் அவர் ட்ரை பண்றதே இல்ல. ஆஃப் சைட்ல மடக்கி அடிக்கிற ட்ரை பண்றாரு. அதனால அந்த பேஸ் வேணும். சோ அந்த பேஸ் ஜெனரேட் பண்ற பவுலர் எங்கள்ட்ட ஜேமி ஓடன் மட்டும் தான் இருக்காரு. அவர் பவர் பிளேல குடுக்கிறது ரிஸ்க். இன்னொரு கம்போஜுமே பெரிய பேஸ்லாம் இல்ல 140s. ஓகே ஃபைன். அகைன் 140 இவனுக்கு பெரிய பேஸ் இல்ல. அது அந்த பேஸ்லாம் அவர் அடிச்சுறாரு. 145க்கு மேல போட தான் குவிண்டன் டிகாக் அவுட் ஆகி நான் பாத்துறேன் அந்த டெலிவரியில. 145ல போறதுக்கு போறோம். அதான் ஓட்டன் மட்டும் தான் இருக்காரு எங்க டீம்ல. அதனால அவர் பார்க்கல வேணாம். அதுக்கு இல்லாம ஆல்டர்னேட்டா இன்னொரு பவுலிங்ட்ட வந்து அவர் ரெகுலரா அவுட் இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீம். நீங்க வந்து பேட்ல போட்டீங்க அந்த ஒரு டிக்கி சைடு எல்லாம் போட்டீங்கன்னா அடிச்சுவாரு. சரிங்களா? கரெக்டா அந்த ஒரு அவுட் சைட் சேனல்ல அந்த ஒரு 4th ஸ்டெம் 5th ஸ்டெம் லைன்ல வந்து குட் லெங்தோ இல்ல ஃபுல் லெங்தோ போட்டீங்கன்னா அவர் வந்து டிரைவ் ஆடும்போது காட் பிஹைண்டோ இல்ல வந்து ஸ்லிப்ல இல்லனா வந்து கவர்ஸ்ல பாயிண்ட் எல்லாம் கொடுத்து நிறைய அவுட் இருக்காரு. அவர் கட் ஷாட் வந்து ஃபேமஸான ஷாட் கிடையாது. அவர் அப்படியே அந்த டிரைவ் ஒன்னு அடிப்பாரு ஆன் தி ஃப்ளோ. அந்த டிரைவ் ஆடும்போது அப்ல ஆடும்போது ஒரு கேட்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிட் ஆஃப்க்கு கூட கொடுக்க அவுட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட் ஆடும்போது நான் அவ்வளோ நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடுவார். இப்படி பேட் வச்சு விட்டுறாரு. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா கட் ஆடுற ஆள் கிடையாது. ஆனா பவுண்டரி பேட் நல்லா பட்டுச்சுன்னா டெலிகேட் ஷாட் ஆடுவார் கிடையாதுன்ற அந்த கட்ல மேபி அதுல எடுத்து பார்க்கலாம். சொன்ன மாதிரி கரெக்ட் தான். 2026ல அவர் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா டோட்டலாவே வந்து ஒரு less than 100 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடி இருக்காரு. ஒரு 69 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. 73 பால்ஸ் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு அப்படினும்போது அந்த ஒரு மோட் ஆஃப் டிஸ்மிசல் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்த பவர் பிளே நான் கண்டிப்பா எடுத்து வருவேன். அங்க தான் வந்து முகேஷ் ஸ்டார்க் அகைன்ஸ்ட் குவிண்டன் டிகாக் இஸ் கோயிங் டு பீ குட் ஆப்ஷன். ஓகேவா? அண்ட் அப்படியே நம்ம ரோஹித் சர்மா பக்கம் வந்தோம்னாலுமே ரோஹித் சர்மாவே லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு சொல்ல மாட்டேன். பட் பெருசா டேக் ஆனும் பண்ணதில்ல. சோ இன் கேஸ் ரோஹித் சர்மா ஃபிட்டா திரும்ப வந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு முகேஷ் ஸ்டார்க் அகைன்ஸ்ட் போத் தீஸ் பிளேயர்ஸ் will be a very good choice to start the power play with. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த முக்கியமான பிளேயர் the match up that we have been talking about மேட்ச் ஷாட்டுக்கு பதிலா எடுத்துட்டு வர அகில் ஹுசைன். லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான் ப்ரோ பவர் பிளேல ஆடுறான் ப்ரோ டாப் ஆர்டர்ல. அதனால வந்து நான் அகில் ஹுசைன் எடுத்துட்டு வர மாட்டேன் ருத்ராஜ் சொன்னாரு அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து கொண்டு போயிட்டு மூஞ்சிக்கு முன்னாடி நீங்க பண்ணுவேன். இங்க பாருப்பா குவிண்டன் டிகாக் has struggled against அகில் ஹுசைன். ஸ்ட்ரைக் ரேட் 145 150 இருந்தாலும் 5 முறை அவுட் ஆயிருக்காரு. அடிக்க போய் பவர் பிளேல மிட் விக்கெட்லயும் சரி லாங் ஆன் மிட் விக்கெட்ல அடிக்க போய் அவுட் ஆயிருக்காரு. தயவு செஞ்சு நம்பி கொடுங்க அகில் ஹுசைனுக்கு. இஸ் வெரி வெரி கேப்பபிள் ஆஃப் பவுலிங் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரீசெண்டா கூட சிஎஸ்கே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அகில் ஹுசைன் பேசுற மாதிரி. இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் வந்து வெரி நம்ப மாட்டேன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. அத சொல்லிட்டு அப்படியே சிஎஸ்கே அந்த அத சொல்லிட்டு அப்படியே எடிட்டிங் கரெக்டா சொல்லுவாரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட மாட்டாங்கன்னு ஒரு மித் ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அப்படியே ஃபிளெமிங் சைடு பேஸ் திரும்பும் அந்த இது எடிட்டிங் ஃபிளெமிங் அப்படியே அகில்ட்ட பேசுற மாதிரி. எனக்கு அப்ப ரைட்டரா எடிட்டர் குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அகில் ஹுசைனோட அந்த ட்ரிஃப்டா இருக்கட்டும் பாலோட பேஸா இருக்கட்டும் அவர் நல்ல பீட் அப் பண்ணலாம் பிளேயர்ஸ். அவர் டிராப் பண்ணலாம் ஈஸியா. அவர் மெயின் பிளேயர் அகில் ஹுசைன் எடுத்துட்டு போய் அவர் மேட்ச் அகில் ஹுசைன் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஆடணும். இந்த மேட்ச் மட்டும் இல்ல எல்லா மேட்சும் அகில் ஹுசைன் ஆடணும். இதான் வந்து அண்டர்லைன். அகில் ஹுசைன் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் குவிண்டன் டிகாக் அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மா would be a very good option in the power play. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் இவங்க வந்து ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சாங்க அப்படினாலுமே சூரியகுமார் யாதவுக்கு அகைன்ஸ்டாமே பாசிட்டிவ் மேட்ச் இருக்கு அகில் ஹுசைனுக்கு. 52 சூரியகுமார் யாதவ்லாம் அவ்வளவு யோசிக்காதடா. அவரே வந்து ஏதாவது ஒன்னு பண்ணி காமெடி அவுட் ஆகும். ப்ரோ அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ப்ரோ நீ பேசாத ப்ரோ போ ப்ரோ. பட் நீ நினைச்சு பாரு எல்லாரும் ஃபார்முக்கு வராங்க. இந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா திலக் வர்மா. சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட்ல நான் சொல்லவே மாட்டேன். சூரியகுமார் யாதவ் டெக்னிக்கலா வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவரு நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதானே அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் எப்பவுமே. ஆனா வந்து அவர் டெக்னிக்கல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆறாரு. அவர் ரொம்ப விக்கெட் ஆறதுக்கு காரணம்
காரணமும் அதுதான். அவர் நல்ல இனோவேட்டிவ் ஷாட்ஸ் அடிப்பாரு. அந்த இனோவேட்டிவ் ஷாட்ஸ் தான் அவருக்கு ஆப்பே தரும். அவர் கேமே மாத்தி வச்சிருக்க அந்த மாதிரி. அவர் அதுல ஒர்க் ஆன் பண்ணணும். இல்லைன்னா இந்த மேட்ச் அடிச்சா கூட அடுத்த மேட்ச் அவுட் ஆகதான் செய்வார் அவரு. ஓகே என்னவோ சொல்றேன், பட் இருந்தாலும் எனக்கு அது பயமா தான் இருக்கும் ப்ரோ. ஸ்கை வந்து ஸ்கை தான், அது எப்போ வந்து திடீர்னு வந்து கோமாளி கண்டென்ட் கொடுப்பான்னு தெரியாது. பட் இந்த ரோஹித் சர்மாவும் சரி ஸ்கையும் சரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீ ஃபைங் ஆடுவாங்க தெரியும் பவர் பிளேல. ரோஹித் சர்மா 30 பால்ல 30 ரன் தான் அடிச்சிருக்காரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல, ஒரு முறை அவுட் இருக்காரு அகைன்ஸ்ட் அகில் ஹுசைன். மீன்வைல் ஸ்கை பாத்தீங்கன்னா ஒரு 52 பால்ஸ்ல 59 ரன்ஸ் அடிச்சு ஒரு முறை அவுட் இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து 110 100 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. சோ வந்து கிவ் இட் டு அகில் ஹுசைன் இந்த பவர் பிளே. இவ்வளவுதான் அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. நானா இருந்தனா முகேஷ் சௌத்ரி அகில் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி அகில் ஹுசைன், அன்சுல் கம்போஜ் 6th ஓவர் மேபி ஒன் ஆஃப் முகேஷ் சௌத்ரி ஆர் அகில் ஹுசைன் திரும்ப கொடுத்துட்டு பவர் பிளேல இப்படி தான் எடுத்துட்டு போவேன். அண்ட் அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி 3 ஓவர் பவர் பிளேல போட்டார்னா அப்படியே அமுச்சு விட்டு இம்பாக்ட் சபை எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், அதோடய அவர் வேலை முடிஞ்சு போச்சு. நல்லா ஃபீல்டிங் பண்ற ஒரு ஆளு கார்த்திக் சர்மாவோ இல்ல பிரசாந்த் வீர் இம்பாக்ட் சபை ஓவர் இட் இஸ் எடுத்துட்டு வரலாம். அண்ட் அப்படியே பவர் பிளே முடிஞ்ச கையோட மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த திலக் வர்மா, நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபான் ரதர்ஃபோர்ட், நான் அப்படிதான் லிஸ்ட் வச்சிருக்கேன். வில் ஜாக்சன் இதில் இன்க்ளூட் பண்ணல. சோ இந்த 4 பேருக்கு அகைன்ஸ்டா என்னப்பா மேட்ச் அப் உங்க பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜேமி ஓவர்டன் அந்த ஒரு 4 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சு போடக்கூடிய ஜேமி ஓவர்டன் அப்படியே கண்டினியூ பண்ண வைப்பேன். ஓகேவா. செகண்ட் வந்து நூர் அகமது அகைன்ஸ்ட் திலக் வர்மா அண்ட் ஷர்ஃபான் ரதர்ஃபோர்ட் ஹஸ் பீன் சோ அமேசிங். ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ரதர்ஃபோர்ட் வந்து ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிந்தாலுமே ஒரு 3 முறை அவுட் ஆயிருக்காரு அகைன்ஸ்ட் நூர் அகமது. மீன்வேல் திலக் வர்மா ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காரு, ஒரு மேட்ச் தான் ஆடினாரு போன மேட்ச்ல சென்னையில சேப்பாக்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷன் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அவரு கூட சேர்ந்துட்டு ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்டா அகில் ஹுசைன் திரும்ப போட்டே ஆகணும். நான் 2 ஓவர் பவர் பிளேல அகில் ஹுசைன் போட்டுட்டு நான் மிச்சம் வைப்பேன். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இந்த 2 பேர்ல யார் மிடில் ஓவர்ஸ்ல ஆடணும், நமந்தீரா இருந்தா நமந்தீர், இந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டாவே அகில் ஹுசைனை வந்து நான் கண்ணை மூட்டு யூஸ் பண்ணுவேன். ருதர்ஃபோர்டுக்கு அகைன்ஸ்டாவே அகில் ஹுசைன் வந்து நல்ல மேட்ச் வச்சிருக்காரு. 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. அவரையும் அகைன் ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலுமே அவருமே வந்து 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. அப்படின்னும் போது அகில் ஹுசைனை ஒரு கீ மேட்ச் அப்பா நான் பாக்குறேன். இந்த மேட்ச்ல இஸ் கோயிங் டு பி ஒன் கீ மேட்ச். ப்ராப்பரா யூஸ் பண்ண ருத்ராஜ் கெக்வாட் அப்படின்னா ப்ராப்பரா அகில் ஹுசைன் வந்து இந்த மேட்ச்ல விக்கெட் எடுப்பாரு நான் சொல்றேன். ப்ராப்பரா யூஸ் பண்ண அதனால நான் அண்டர்லைன் பண்றேன். அண்ட் கடைசியா டெத் பவுலிங்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அன்சுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங் ஆன் பேப்பர் எங்களுக்கு வந்து மேட்ச் அப் சொல்ற அளவுக்கு அங்க எதுவுமே ஸ்டாட்ஸே இல்ல. பிகாஸ் தீஸ் கேஸ் ஹவ் நெவர் பிளேட் அகைன்ஸ்ட் them. ஆனா வெச்சு பாக்கும்போது யார்கர் நல்லா போடுறாரு. ரதர்ஃபோர்டுக்கு அகைன்ஸ்டா அந்த குர்ஜப்ரீத் சிங் அண்ட் அன்சுல் கம்போஜ் சேம் யார்கர் நெயில் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரதர்ஃபோர்ட் டு டேக் ஆன். ஓகேவா. அவர் நீ ஹரி சொன்ன மாதிரி தான் பெருசா வந்து இனோவேட்டிவ் ஷாட்ஸ்லாம் ஆடுற ஆள் அவர் கிடையாது. மேபி ஆஃப் சைட்ல வந்து ஒரு தேர்ட் மேனோ இல்ல வந்து ஃபைன் தேர்ட் மேன் வச்சுட்டு அந்த யார்கர் வைட் யார்கர் போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா at some point is going to give his wicket away or is not going to score runs whichever it is good for CSK. So நான் இங்க மும்பை இந்தியன்ஸா இருந்தேன்னா ரதர்ஃபோர்ட வந்து நான் ப்ரோமோட் பண்ணுவேன். ஒரு 3 டவுன்ல வந்து ரதர்ஃபோர்ட வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ரதர்ஃபோர்ட வந்து ப்ரோமோட் பண்ணுவேன். ஒரு ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா வந்து ப்ரோமோட் பண்ணி ஆட வைப்பேன். அண்ட் மயங்க் ராவத் அதனால தான் இந்த மேட்ச்ல ஆட வைப்பேன். பிகாஸ் மயங்க் ராவத்மே வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு பிளேயர். பிக் ஹிட்டர் மட்டும் இல்ல, அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்கூப்ல நல்லா சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் லேட்டரான வர வைக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். லைக் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மட்டும் நீங்க ஹர்திக் பாண்டியா எப்பவுமே வந்து தலையதலே ஆட்டிக்கிட்டு நம்பர் 5ல ப்ரோமோட் பண்ணிட்டு போகாம ரதர்ஃபோர்ட் நீ இந்த மேட்ச்ல போய் ஆடு லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். நான் வந்து கடைசியில வந்து நான் அந்த பவுலர்ஸ் வந்து இந்த வைட் யார்கர்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடுவாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாரா, பண்ண மாட்டாரு. அதுதான் பிரச்சனை. ஒரு அது ஈகோன்னு சொல்றவங்களுக்கு ஈகோ, இல்ல வந்து இதுதான் டீம் இப்படிதான் யோசிச்சிருக்கோம், இப்படிதான் போவோம், ஒரே பிளான் தான் போவோம்னு சொல்றவங்களுக்கு அது வாட் எவர் இட் இஸ். பட் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல இதை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே அகைன்ஸ்டா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்கும். பண்ணாம if they are going with the same plan, CSK has a little bit of edge going into the death overs and all. Okay, இதான் வந்து CSK bowlers versus Mumbai batters. இப்போ now coming into CSK batters versus Mumbai bowlers. இதான் வந்து CSK batters னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல அஸ்வினி குமார் வந்து ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாருன்னு தோணுது. பிகாஸ் குட் லென்த்ல கன்சிஸ்டன்டா போடக்கூடிய ஒரு பவுலர், டேக் த பேஸ் ஆஃப் ஃப்ரம் தி பால். அது வந்து யாருக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும்னா நம்ம சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் பர்சனலா. பிகாஸ் அவர் பேக்ல தான் இருப்பாரு, ஃபுல் ஷாட்டுக்கு ரெடியா இருப்பாரு, எப்பவுமே அந்த பேக்ல இருந்து ஆடுற ஷாட்ஸ்க்கு வந்து ரெடியா இருப்பாரு. அப்போ அஸ்வினி குமார் டேக் த பேஸ் ஆஃப் அவர் நம்ம கில்லு சொன்ன மாதிரி தான் கில்லுக்கே வந்து ட்ராப் ஆறாருன்றப்போ சஞ்சு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கலாம். நறுக்குன்னு ஒரு பால் உள்ள போட்டாலுமே சஞ்சு வந்து நம்ம பார்த்தோம் நாண்ட்ரே பர்கர் ஒரு பால் அவுட் ஆனாரு. அந்த மாதிரி டக்குன்னு அந்த ஒரு நல்ல ஒரு லென்த்ல போட்டோன்னா ஃப்ரண்ட்லயும் கால் போகாது சஞ்சுக்கு. ஏன்னா அவரு ஒரு பொசிஷன் அதுதான். அப்படின்றப்போ கடைசி நேரத்துல மாத்த முடியாதனால விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, வேற ஏதாவது ஷாட் ஆட போயும். அதனால அஸ்வினி குமார் இஸ் த பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் சஞ்சு சாம்சன் நான் சொல்லுவேன். ஓகே, நான் வந்து சொல்ல வந்தது என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டா அஸ்வினி குமார் தவிர இருக்கிற மீதி 4 பவுலர்ஸுக்குமே சஞ்சுக்கு அகைன்ஸ்டா பாசிட்டிவ் மேட்ச், பாசிட்டிவ்னா அவ்வளவு பாசிட்டிவ் மேட்ச் வச்சிருக்காங்க. டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர ட்ரெண்ட் போல்ட் 3 தடவை எடுத்திருக்காரு சஞ்சு சாம்சனை. 27 பால்ஸ் போட்டு 32 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு சஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஜஸ்பிரீத் பும்ரா 61 பால் போட்டு 64 ரன் தான் கன்சீட் பண்ணி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மிச்சல் சாண்ட்னர் 13 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 23 பால் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 தான் வச்சிருக்காரு அகைன்ஸ்ட் மிச்சல் சாண்ட்னர். இந்த 3 பவுலர்ஸ்மே வந்து they are going to be very good against சஞ்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவுமே வந்து ஸ்ட்ரைக்கர் அதிகமா வச்சிருந்தாலும் ஒரு 160-70 ஸ்ட்ரைக்கர் அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். பட் அவருமே 2 முறை விக்கெட் கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியாவுக்கு. ரொம்ப பயமுறுத்துறீங்க.
அஸ்வினி குமாரை கம்பேர் பண்ணும்போது டாப்ல இருக்கிற மீதி 4 பவுலர்ஸே வந்து சஞ்சுக்கு அகைன்ஸ்ட் நல்ல மேட்ச் எல்லாமே இப்போ நீ சொல்றபடி பார்த்தா எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவ் மேட்சப்ஸ் இருக்கு. யாரெல்லாம் போடலாம் போல சஞ்சுக்கு அந்த மாதிரி இருக்கு. இது வந்து மேட்சப் அண்ட் ஸ்டாட் சொல்லுது. பட் இதையும் தாண்டி சஞ்சு சாம்சன் அதிகமா ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா அவர் எனாரமஸா வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு சஞ்சுவை நம்ம பார்க்கணும். அது எப்பயும் ஆடுற மாதிரி இருந்தா விக்கெட்ஸ் ஈஸியா விட்டுருவாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அஸ்வினி குமார்னு சொன்னேன். அஸ்வினி குமார் வான்கடையில எனக்கு என்னவோ அதே மாதிரி ஒரு போட்டாருன்னா அடி வாங்குவாருன்னு தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் அது அந்த பிச்சு ஹெல்ப் ஆச்சு, விக்கெட் எடுத்தாரு ஓகே. பட் இந்த பாட்டா பிச்சு 230 பிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அங்க ஸ்லோ டெலிவரிஸ் குட்டி கிரவுண்ட்ல வேலைக்கு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 40-50 ரன் கொடுக்க போறாரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா மேபி ஒரு ப்ராசஸ்ல ஒரு 1 விக்கெட் எடுக்கலாம். அவனுக்கு ஒரு விக்கெட்டுமே வந்து அடிக்க போய் நீங்க சொல்ற மாதிரி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே அகைன் இட்ஸ் ஜஸ்ட் a wild prediction just based on the ground and makes sense. நீ சொல்றது கரெக்ட் தான். அது ரொம்ப அக்யூரேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த பால்ஸ் எல்லாம் அஸ்வினி குமார். பாப்போம் அது எப்படி எந்த அளவுக்கு பண்றாரு தான் அவரோட கேப்பபிலிட்டி. ஆமா பட் எனிவே மிடில் ஓவர்ஸ்ல அஸ்வினி குமார் மைட் பி இன்ட்ரெஸ்டிங் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் பிளேயர்ஸ் லைக் டிவால் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் துபே வந்தாங்கன்னா அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இருக்கிற ருத்ராஜ் நம்ம சர்ஃப்ராஸ் கானுக்கு ஆக்சுவலி போன மேட்ச் பார்த்தோம். இது மாதிரி ஒரு பேஸ் ஆஃப் எடுத்த பால்ல வந்து ஒரு அவுட் ரெடியா இருக்காரு. அவர் பேஸ் டக்குன்னு எடுத்துட்டா வந்து என்ன பண்றது தெரியல, அடிக்க போயிடுறாரு அந்த ஷாட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு 1 ஹேண்ட் ஷாட் ஒன்று அடிக்க போய் கேட்ச் கொடுத்தாருல போன மேட்ச். அந்த மாதிரி அஸ்வினி குமார் வந்து விட்டு வைக்கலாம் நடுவில். சர்ஃப்ராஸ் அகைன்ஸ்ட் நல்ல ஆப்ஷன். இது சூப்பரா சொன்ன. பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டாமே யாரு இவர் யான்சன் தான் விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி தான் ஸ்லோ டெலிவரி. ஆமா ஆமா லெஃப்ட் ஹேண்ட் தான் போட்டாரு. ஆமா சோ அந்த மாதிரி வந்து சர்ஃப்ராஸ் கான் டிவால் ப்ரூவிஸ் அகைன்ஸ்ட் அஸ்வினி குமார் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. சிவம் துபே அகைன்ஸ்டாவுமே வந்து அவர் பயப்படாம போடணும். அவர் போன தடவை வந்து வான்கடையில் கொஞ்சம் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அடிச்சு கொடுத்தாரு 20 ரன் கிட்ட கொடுத்தாரு. பட் அந்த மாதிரி பயப்படாம சிவம் துபேவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐ மீன் அது அவர் கொஞ்சம் ஏர்லியான இன் கரியர் அதுவுமே இல்லன்னு சொல்ல. இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிற அஸ்வினி குமார் அகைன்ஸ்ட் இந்த 3 மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் will be a good matchup னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. அத சாண்ட்னர் எடுத்துட்டு வரணும்ன்றியா துபே ஆடும்போது? ஆமா அத மேட்ச் சொல்லு கரெக்ட்டா வந்து சொல்லியா. 7 பால் 20 ரன் கொடுத்திருக்காரு, 3 6 அடிச்சிருக்காரு. சோ எனக்கு என்னப்போ இந்த மேட்ச் சாண்ட்னர் தான் வந்து துபே வந்து தூக்க போறாருன்னு தோணுது. ஓகே வைல்ட் கெஸ் நல்லா நடந்துச்சுனா I'll giving it to you. It will be very risky என்ன பொறுத்த வரைக்கும். பட் அகைன் கோயிங் பேக் டு தி டாப் ஆஃப் தி ஆர்டர் சஞ்சு சாம்சன் பேசணும். அடுத்து வர ருத்ராஜ் கெய்க்வாட். நீங்க எப்படி ஸ்கைக்கு சொன்னீங்க அந்த மாதிரி நான் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க போட்டாலே அவுட் ஆயிடுவார் தலைவர். எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல அப்படின்ட்டு வந்து அவ்வளவு மட்டன் தட்டுற அளவுக்கு எல்லாம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடல. உண்மையே சொல்லணும்னா ஹைதராபாத் சொல்லு இல்ல அதை நான் சொல்ல போறது இல்ல. ருத்ருவ நம்பி நான் எந்த பிரச்சனையும் சொல்ல போறது இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடினாரு, பாசிட்டிவா தான் ஆடினாரு. அவருக்கு எப்போ அந்த ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆயுஷ் மாத்திரை அந்த ஒரு 2 ஓடும்போது வந்துருச்சு அப்படின்ட்டு அது அவர் மைண்ட்ல எடுத்துட்டாரான்னு தெரியல. அதுக்கப்புறத்துல தான் வந்து அவர் டவுன்ஃபால். அந்த 3 பால் அடுத்து ஃபர்ஸ்ட் பாலே அவர் அவுட். அது வரைக்கும் அவர் செமையா ஆடிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி நல்ல கேப்பை பார்த்து 2 ஓடி 4 ஆச்சு நல்லா ஆடினாரு. அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரா நல்லா இருக்கும். பட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற பாசிட்டிவ் மேட்சப் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டென் போல்ட் ஒன்ஸ் அகைன் 3 தடவை தூக்கிருக்காரு. ஆமா லெஃப்ட் ஆர்ம் சீமர் நம்ம பாத்துருக்கோம். 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. 31 பால்ல 34 ரன் கொடுத்து ஒரு 105 ஸ்ட்ரைக் ரேட் அந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்கு அப்படின்றப்ப அது ஒரு ஆப்ஷன். மெயினா ருத்ராஜுக்கு வந்து இந்த அவுட் சைட் ஆஃப் போற பால் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னுமே ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல இருந்து தெரியுது நமக்கு. அது ரைட் ஆர்ம் பேசர் போட்டாலுமே சரி லெஃப்ட் ஆர்ம் பேசர் போட்டாலுமே சரி ஸ்ட்ரகிள் பண்றாரு அவுட் சைட் ஆஃப் போட்டா. கொஞ்சம் சி மூவ்மெண்ட் இருந்தாலே வந்து லைட்டா பையன் எடுக்கிறான் ஏன்னு தெரியல. ஆமா இந்த மேட்ச்ல ஹோப்பி கம்ஸ் பேக் டு ஃபார்ம். ஆனா 50 எல்லாம் சொல்லல நான் சொல்லல விட்டுருங்க சரிங்களா. செகண்ட் வந்து அகைன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாவுமே வந்து ரொம்ப அடிக்கலாம் இல்ல. ஒரு 19 பால்ல 30 ரன் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஒரு 150 ஸ்ட்ரைக் தான் ஆடி இருக்காரு. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த சிஎஸ்கே லைனப்ல எல்லாருக்குமே நெகட்டிவ் மேட்சப் இருக்கிற பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. எல்லாரையுமே போட்டு பந்தாடி இருக்காரு. சஞ்சுவா இருக்கட்டும் இல்லனா வந்து சிவம் துபேவா இருக்கட்டும். சிவம் துபேலாம் நான் சொல்றேன் ஸ்டாட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அட பாவி டெத்ல தயவு செஞ்சு துபே ஆட வைக்காதீங்கடான்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. எம்எஸ் தோனி ஆடினா எம்எஸ் தோனிக்கா இருக்கட்டும் டிவால் ப்ரூவிஸ்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே பும்ராக்கு அகைன்ஸ்டா ஒரு நெகட்டிவ் மேட்சப் இருக்குன்னு சொன்னாலுமே only one batter in CSK who has a positive matchup against Jasprit Bumrah is the captain Ruturaj Gaikwad. He has never gotten out to Jasprit Bumrah. He has faced 17 balls. ஒரு மேட்ச்லாம் ஈஸியா ஆடுவாப்ல. 29 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்வீப் ஒன்னு அடிப்பா இருப்பாரு இங்க துபாய்ல. ஆமா அந்த மாதிரி பயம் இவனுக்கு பயம் இல்லடான்ற மாதிரி போன சீசன்லயுமே இந்த சேப்பாக்ல ஒரு மேட்ச் ஆடி இருக்கும். அந்த 2 பவுண்டரி அடிப்பாரு கிளாசிக்கலா ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த மாதிரி கேப்பபிள் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வரணும்னா ஜஸ்பிரீத் பும்ரா தேவையா அப்படின்னு என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? That's the only thing he can get back to form வச்சீங்க. போயிட்டு இல்ல ஏதோ 2 மேட்ச் அடிச்சாரு. அது ருத்ராஜ் இந்த அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தா அடிப்பாரு மேபி பாப்போம். ஆமா சோ அது ஒன்னு சொல்லுங்க சரிங்களா. சோ அண்ட் மோர் ஓவர் நான் வந்து இங்க பிரிவிஸ் அண்ட் தூபே சொல்றேன். பிரிவிஸ் அண்ட் தூபேக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா will be a great option. தூபே வந்து போல்ட் அடிச்சிருக்காரு 32 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகைன்ஸ்டா 35 பால்ல 23 ரன் தான் அடிச்சிருக்காரு. 3 தடவை விக்கெட் விட்டுருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 60 தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படியும் 2 ஓவர் டெத்ல போட போறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. நீங்க தூபே வந்து திரும்ப டெட் பேட்டர் ஆட வைக்க போறோம்னா திரும்ப இத்தனை மேட்ச் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதான் பாக்க போறோம். யாருக்கு போட போறாரு தலைவன் வந்து ஒரு சிங்கிள் பவுன்ஸ் போடுவாரு. தலைவன் வந்து இப்படி ஆடுவோம். இப்படி அடிச்சா வெளியே போகும் பால் கிரவுண்ட் விட்டு. அதெல்லாம் ட்ரை பண்ண
பண்ண மாட்டேன், நான் சிங்கிள் தான் ஆடுவேன் அப்படின்ட்டு வந்து தலைவன் அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பான். அதனால தூபேவை டெத்ல எடுத்து வராதீங்க இந்த மேட்ச்ல, நீங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல ஆடுவீங்க. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா அந்த சாண்ட்னருக்கு அகைன்ஸ்டா நான் சொன்னேன்ல, பாரத் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாப்ல. ஆமா சாண்ட்னருக்கு அகைன்ஸ்டா 7 balls 20 runs மேட்ச் அப் இருக்கு தூபேக்கு. அதனால நீ போப்பா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நீ ஆடுப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுவேன். சாண்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமா அங்கேயே நம்மளுக்கு ஒரு நமக்குள்ள ஒரு மேட்ச் அப் இருக்கு இப்போ. அதே மாதிரி பிரிவிஸ்மே வந்து சாண்டா கிட்ட அவுட் ஆனதே இல்ல. பிரிவிஸ்மே வந்து ஒரு 35 பால்ல 55 runs 30 சம்திங் அந்த ஒரு 160 170 செகண்ட்ல ஆடி இருக்காரு. அவரு வந்து பும்ரா கிட்ட பெரிய சாம்பிள் சைஸ் இல்ல, ஒரு 6 பால் ஆடி 3 ரன் அடிச்சு ஒரு முறை அவுட் இருக்காரு. அதே மாதிரி போல்ட்டுக்கு அகைன்ஸ்டாமே வந்து ஒரு 11 பால் ஆடி வந்து ஒரு 10 ரன் ஒரு விக்கெட் அவுட் இருக்காரு. அப்படி இருக்கும்போது டெவால்ட் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் துபே மிடில் ஓவர்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா நான் மும்பை மேனேஜ்மெண்டா இருந்தா என்ன பண்ணுவேன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல போல்ட் ஹர்திக் பாண்டியா வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு பும்ராவை ஒரே ஒரு ஓவர் தான் பவர் பிளேல யூஸ் பண்ணுவேன். மிச்சல் சாண்டர் கூட நீங்க பவர் பிளே யூஸ் பண்ணிக்கோங்க. இட் பேக் ஃபயர் தி லாஸ்ட் டைம் ஹி டிட் இட், சால்ட் போட்டு துவம்சம் பண்ணாரு. பட் இந்த மேட்ச்ல சஞ்சுக்கு அகைன்ஸ்டாவும் ருத்ராஜ் அகைன்ஸ்டாவும் நம்பி நான் வந்து மிச்சல் சாண்டர் பவர் பிளேல ஆட வைப்பேன். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க இல்ல தேவையே இல்ல, கிறிஸ் பகத் இருக்காரு, அஸ்வினி குமார் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்கான், போல்ட் இருக்கானா நீங்க தாராளமா போங்க. பவர் பிளேல பும்ராக்கு ஒரே ஒரு ஓவர் கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா இந்த பிரிவிஸ் துபே வந்தா நான் வந்து பும்ராவை போட வைக்கிறதுக்கு ஒரு ஓவர் வைப்பேன். அண்ட் டெத்ல 2 ஓவர் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா தேவை. துபே பிரிவிஸ் அகைன்ஸ்டா பும்ரா போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி போல்ட் இந்த டெத் ஓவர்ஸ் மைட் பி ரிஸ்கி ஆப்ஷன். ஏன்னா பிரிவிஸும் சரி தூபேவும் சரி 2 பேருமே வந்து போல்ட்ட போட்டு திணறி அடிச்சிருக்காங்க, பயங்கரமா திணற விட்டுருக்காங்க. சோ அப்போ அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்மால யாக்கர் போட்டு போயிடுவாரு. யாருக்கருமே வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணும். அவர் இத்தனை நேரம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு, ஓகே தான். ஆனா இதுக்கு முந்தின மேட்ச்லயுமே எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடி வாங்கியிருக்காரு அகைன்ஸ்ட் தீஸ் பிளேயர்ஸ் ஸ்பெசிபிகலி. தூபே எல்லாம் போன தடவை லோ ஃபுல் டாஸ்ல எல்லாம் அடிச்சாரு, நாம இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம வந்து டெக்னிக் வச்சு போவோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா வந்து போல்ட் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. சோ அப்படி இல்லைன்னா கிறிஸ் பகத் மேபி ஒரு சான்ஸ் எடுத்து பாப்பாங்க நினைக்கிறேன், ஒரு டிஃபரெண்ட். ஏன்னா அவர் நல்லா போட்டாரு பஞ்சாப்ல. கிறிஸ் பகத் இந்த டெத் ஓவர்ஸ் வாஸ் குட் ஆப்ஷன். அவருமே யாருக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. சோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see. ஸ்லோவர் பால்ஸ் நல்லா போடுவார் கிறிஸ் பகத் பை தி வே. சோ அந்த ஒரு மேட்ச் அப்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இதுதாங்க நான் மும்பையா இருந்தா பவர் பிளேல பும்ராக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல பும்ராக்கு 2 ஓவர் கூட நான் கொடுப்பேன். லைக் வந்து அந்த எனக்கு என்னன்னா பிரிவிஸ் துபே அண்ட் தோனி விளையாடுனா 3 பேருக்கு அகைன்ஸ்ட் பும்ரா எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வந்து டிலே பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்ணுவேன். தீஸ் ஆர் தி bowlers they are struggling. அன்னி சொன்ன மாதிரி அஸ்வினி குமார் மேட்ச் அப் அகைன்ஸ்ட் சர்ஃப்ராஸ் கான், பிரிவிஸ் அண்ட் ஆல்சோ சிவம் துபே would be really interesting to see. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ஆல் சார்ட்டட். மிடில் ஓவர்ஸ்ல ஐ திங்க் CSK is having a little bit of edge, but ஓவரால் பாக்கும்போது மும்பைக்கு வந்து கண்டிப்பா அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். கோயிங் வித் தி ஃபார்ம், கோயிங் வித் தி டீம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோயிங் வித் தி டீம் காம்பினேஷன். லிட்டில் பிட் மோர் செட்டில்ட் டீம் கம்பேர்ட் டு CSK. பட் அகைன் இந்த மாதிரி தான் நான் வந்து செட்டில்ட் வெர்சஸ் அன்செட்டில்ட் லாஸ்ட் டைம் வந்து மும்பை வெர்சஸ் GT ல சொல்லும்போது ஒரு அன்செட்டில் டீம் ஜெயிச்சாங்க. நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற இந்த மேட்சை பத்தி? உடம்ப ரணகாலம் பாக்கிறானுன்ற மாதிரி இவன் சொல்ற பாராட்டுற டீம்லாம் வந்து நக்கிட்டு போகுது. இவன் வந்து எங்களை வேறண்டே அதுக்குன்னே பாராட்டுறாங்க. மாஸ்டர் பிளான். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லு, வாட் யூ திங்க் அபௌட் திஸ் மேட்ச்? எனக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் ஜெயிப்பாங்கன்னு தோணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதுமே ஒரு 2 to 30 பிளஸ் அடிக்கணும்ல. ஒரு நல்ல ஸ்கோர் தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்றாங்க இந்த டீம்ஸ்ல. யாரா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து நான் சொன்ன அந்த 2 விஷயங்கள் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 10 போல்ட் ஆட வச்சுட்டு ஜஸ்பிரீத் பும்ரா வெறும் ஒரே ஒரு ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வச்சிருக்காங்க அப்படின்னா மும்பை வந்து நான் 80% சான்ஸ் கொடுப்பேன் ஜெயிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்படி இல்ல இவங்க போல்ட் எடுத்துட்டே வரல, இவங்க வந்து ஜஸ்பிரீத் பும்ரா 2 ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே மும்பையோட சான்ஸ் வந்து அப்படியே குறையும். சொல்றேன் போல்ட் எடுத்துட்டு வரலனா எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பிரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, மும்பையோட சான்ஸ் அப்படியே குறையும். போல்ட் எடுத்துட்டு வந்தாலுமே பும்ரா வந்து இவங்க ஒரு ஓவர்ல பவர் பிளே யூஸ் பண்ணணும், அதுமே 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அகைன் அவங்களோட சான்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். மீன்வைல் CSK பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இவங்க வந்து அகேல் ஹுசைன் ஆட வச்சே ஆகணும். இவங்க அகேல் ஹுசைன் ஆட வைக்கலனா அங்கேயே தோத்துட்டாங்க. நான் வந்து கான்ஃபிடன்ட்டா எழுதி கொடுத்துட்டு போயிருவேன். ஓகேவா? அகேல் ஹுசைன் ஆட வைக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அகேல் ஹுசைன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா CSK ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு. என்னடா சொல்ல வர, யாரா ஜெயிப்பாங்க உன் பிரெடிக்ஷன் என்ன அப்படின்னா ஹரிஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் பண்ணா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா, நான் வந்து சேசிங் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். சோ எஸ், ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஒரு 200 210 அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு சேசிங் டீம் வந்து அதை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, சரி, அப்பதாங்க இந்த மேட்ச் ப்ரிவியூ வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்களும் கமெண்ட்ஸ் பார்ப்போம். அண்ட் டக்அவுட்டோட லிங்க் வந்து நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் CSK மேட்ச் ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நாங்க இன்னொரு இடத்துல இருப்போம். எஸ், சையத் ப்ரோ சேனல்ல வந்து நாங்க ஒரு லைவ் போறோம். அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 CSK ஃபேன்ஸ், 2 MI ஃபேன்ஸ், நானும் சுஜித்தும் வந்து MI ஃபேன்ஸ், பரத், சையத், வெங்கட், அப்புறம் டேனி, 4 பேர் CSK ஃபேன்ஸ். அது ஒரு காமெடியா இருக்க போகுது. சோ அதுல வந்து எங்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கலாம். சோ இட் வில் பி கோயிங் இன்ட்ரெஸ்டிங். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எங்க சேனல்ல நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன பசங்க நாங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.